பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் சங்கீதங்களின் புஸ்தகம் அதிகாரங்கள் 100 முதல் 103 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 100வது சங்கீதம் ஸ்தோத்திர சங்கீதம். பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக சங்கீதம் அழைக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தனிப்பாடல்களும் மற்றும் சபைகளின் பாடல்கள் பிரதானமாக கர்த்தருக்கென்று மகிழ்ச்சியோடும் அவருடைய சமூகத்தை அனுபவிக்கும் உணர்வோடும் பாடப்பட வேண்டும். பாடலில் அவர் நம்மை உண்டாக்கினவர், நம்மை மீட்டெடுத்தவர் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். அவர்தாமே நமக்கு நல் மேய்ப்பராயிருக்கிறார். அவர் மேய்ச்சலின் ஆடுகளாய் நாம் இருக்கிறோம். 101வது சங்கீதத்திலே தாவீதின் சங்கீதம் இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன். கர்த்தாவே, உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உத்தமத்தின் வழியிலே வேகாயாய் நடப்பேன். எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? என் வீட்டிலே உத்தமதயத்தோடு நடந்து கொள்ளுவேன் என்று சொல்லி அங்கே தாவீது தேவ சமூகத்திலே எடுத்துரைக்கிறதான காரியங்களை குறித்து பார்க்கிறோம். உண்மையுள்ள விசுவாசிகள் தங்கள் சொந்த வீடுகளிலே தேவனை பிரியப்படுத்துவதற்கு ஒரு முன்னுரிமையை ஏற்றுக்கொள்கிறார்கள். குடும்ப உறவுகளில்தான் முதலாவது தேவபக்தியானது வெளிப்பட்டு பெருக வேண்டும். தமது இருதயத்தின் உண்மையான நோக்கமும் நடத்துதலும் ஜெபத்தில் தேவனை தேடுகிறதாயும் அவருடைய வார்த்தையை வாசிக்கிறதாயும் குடும்ப ஆராதனை நடத்துகிற தாயும் தகப்பனும் அங்கே ஆண்டவருடைய அன்பும் கரிசனையும் வெளிப்படுத்துகிறதாயும் இருக்க வேண்டும். தீமையை பார்க்க விரும்பாத கண்களை உடையவர்களுமாய் இருக்க வேண்டும் என்பதை இந்த சங்கீதம் நமக்கு கற்றுத்தருகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 102வது சங்கீதத்திலே துயரப்படுகிறவன் துக்கத்திலே மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவிக்கும் விண்ணப்பமாக இந்த சங்கீதம் இருக்கிறது. கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதலை கவனியும், என் கூப்பிடுதல் முடித்தில் சேர்வதாக என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறதான இந்த சங்கீதம். வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆபத்து காலங்களிலெல்லாம் ஆண்டவரை நினைத்து பார்க்க வேண்டும். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் விடுவிப்பேன், என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லி ஆண்டவராய் தேவன் வாக்குத்தத்தம் தருகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், தேவனாய் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நமது கூக்குரலை கேட்கிற தேவன். அவர் கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் வந்து ஆசீர்வாதங்களை தந்தருளுகிற கர்த்தர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், அவர்தாமே கர்த்தனுக்கு ஆராதனை செய்ய ஜனங்களும் ராஜ்யங்களும் ஏகமாய் கூடிக்கொள்ளுகையில் சியோனில் கர்த்தருடைய வார்த்தையும் எருசலேமில் துதியும் பிரஸ்தாபப்படுத்துவார்கள் என்று சொல்லி அங்கே சங்கீதக்காரர் சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், அவர்தாமே பூமியை அஸ்திபாரப்படுத்தினவர். அவருடைய கரங்கள் தாமே எல்லாவற்றையும் உருவாக்கினது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய பிள்ளைகள் அதை நினைவு கூர்ந்தவர்களாய் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் தேவனையே நான் நம்பியிருக்கிறவர்களாய் காணப்படுவேன். கர்த்தர் தாமே சியோனுக்கு இறங்குகிற தேவன், தயம் செய்யும் காலமும் நேரத்தையும் வைத்திருக்கிற தேவன், தன் பிள்ளைகளுடைய சகாயத்தை கட்டளையிடுகிற கர்த்தர். இதனாலும் அது எத்தனையோ நமக்கு நெருக்கங்கள், பாடுகள், வேதனைகள், உபத்திரவங்கள் வந்தாலும் தேவ சமூகத்தில் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுப்போம். உன்னதரான தேவன் எல்லாவற்றையும் அவர் மகிமையை காண செய்வார். தீமைகளை நன்மைகளாக மாற்றி நன்மைகளை நமக்கு முடிசூட்டுகிற கர்த்தர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. 103வது சங்கீதத்தில் தாவீதின் சங்கீதம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவுள்ளமே அடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என்று சொல்லி ஆத்துமாவை ஸ்தோத்தரிக்கும்படியாக அழைக்கிற தாவீது இங்கே கர்த்தர் செய்கிற காரியத்தையும் சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு மீட்டி உன்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், ஆண்டவர் செய்தான காரியங்கள் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமல்
அக்கிரமங்களுக்கு தக்கதாக சரிகட்டாமல் ஆண்டவருடைய கிருபையை நமக்கு தருகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வானத்துக்கு பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவ்வளவு உயரத்திலே அவருடைய பயப்படுகிறவர்களுக்கு அவர் கிருபையை தருகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த கிருபையை நாம் பற்றி கொள்வோம். உன்னதரான தேவன் தாமே இந்த அருமையான தியான நேரத்தில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவருடைய பணிவிடைக்காரராக இருக்கும்படி சர்வ சேனைகளோடு நாம் இணைந்து கொள்வோம். உன்னதரான தேவன் இந்த நாளிலும் அவர் தாமே நமது மகிமையான ஆசீர்வாதங்களை அருளை செய்வாராக. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.